ஆக்சுவலா உங்க வீடா? நீங்க 50 வருஷமா அவருக்கு லீஸ்க்கு விட்டுருந்தீங்கன்னு பாஸ்கர் சொன்னாரே. ஆமாமா. ஆக்சுவலி அது என் சொந்த வீடு, என் தாத்தா வீடுன்னு தான் இது வரைக்கும் நான் நினைச்சிட்டு இருந்தேன். இப்போ லீஸ் வீடுன்னு சொன்னதும் எனக்கு ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு. உங்க தாத்தா அடிச்சு புடுங்கறது தான் கெட்டிக்காரராச்சே. அது நான் கட்டின வீடுமா, என் வீடு. அந்த வீடு கட்டினதும் என் மனைவி இறந்துட்டா. அதான் நான் லீஸுக்கு விட்டேன். அந்த நேரம் உன் தாத்தா பிசினஸ்ல நல்ல பேர் வாங்க ஆரம்பிச்சிட்டாரு. சுந்தரலிங்கம் கஞ்சன், சோம்பேறி. ஒரு வீடு கட்டுறது கூட அவனுக்கு நேரம் இல்லை, அவ்வளோ பிஸி. பணம் வேற கொட்டிக்கிட்டு இருந்தது. வீடு கட்ட 10 லட்சம் ஆகும், அதை விட 1 லட்சம் கொடுத்து 50 வருஷத்துக்கு எழுதி வாங்கிட்டான். அந்த 1 லட்சம் கொடுத்துட்டு 50 வருஷத்துக்கு எழுதி வாங்கிட்டா லாபம்னு அவன் கணக்கு போட்டான். 50 வருஷத்துக்கு முன்னாடி 1 லட்சம் பெரிய தொகை தான். எனக்கு பணமோட ஒத்துக்கிட்டேன். பணத்தை வாங்கிட்டு ஊர்ல போய் நான் செட்டில் ஆயிட்டேன். 50 வருஷமும் அவனு சொந்த வீடு மாதிரியே அதை ஆண்டுட்டான். போன மாசத்தோட லீஸ் அக்ரிமெண்ட் முடிஞ்சு போச்சுமா. அப்படியா? நீங்க சொல்ற தகவலே எனக்கு ரொம்ப புதுசா இருக்குங்க. தாத்தா நிறைய விஷயங்களை என்கிட்ட சொல்லாம மறைச்சிருக்காரு. அதுல இதுவும் ஒண்ணுன்னு நினைக்கிறேன். இப்ப அந்த வீட்டை விற்கிறதா நான் முடிவு பண்ணிட்டேன். உங்க லீஸ் பணம் 1 லட்சம் ரூபாய் ரெடியா இருக்கு, வந்து வாங்கிக்கங்க. இல்லங்க, அந்த வீட்டை கூட நான் வாங்கிக்கிறேன். சுந்தரலிங்கம் தாத்தா பேர்ல ஒரு ட்ரஸ்ட் ஆரம்பிச்சு பொது சேவை செய்யறதா ஒரு ஐடியா இருக்கு. நீ சுந்தரலிங்கம் பேத்தியாச்சே, அவரதம் தானே உடம்புலயே ஓடுது. வீட்டை வாங்கணும்னா வாங்கிக்க. உங்ககிட்ட இல்லாத பணமா? சரிங்க, என்ன விலை? இப்போதைக்கு அது 5 கோடி. நான் குறைச்சலா தான் சொல்றேன். சரிங்க, நாளைக்கு நான் நேர்ல வரேன், பேசி முடிச்சிடலாம். என்னோட தாத்தா வீடு எனக்கு வேணும். அது ஏன் வீடுமா? சரிங்க, அது என் தாத்தா வாழ்ந்த வீடு, போதுமா? யார் வாங்கினா என்னம்மா, எனக்கு பணம் வேணும். அதை யார் கொடுத்தா என்ன, நான் வச்சுறேன். சுந்தரலிங்கம் தாத்தா பேர்ல ட்ரஸ்டா? நல்ல ஐடியாவா இருக்கே. அதுக்கு தான் இடம் தேடணும்னு அண்ணி இப்பதான் சொல்லிட்டு இருந்தாங்க. கரெக்டா தாத்தா வீட்டையே நீங்க சொல்லிட்டீங்க. ஆக்சுவலா அது நான் வளர்ந்த வீடு. சென்டிமெண்டா எனக்கும் என் தாத்தாவுக்கும் ரொம்ப ராசியான வீடு. அங்க ட்ரஸ்ட் ஆரம்பிக்கிறதுல எனக்கு ஒரு பெரிய ஆத்ம திருப்தியே இருக்கு. என்னோட தாத்தாவோட ஆத்மாவும் சந்தோஷப்படும். அப்பா அம்மா மேலே நீ எவ்வளோ பாசம் வச்சுருக்கன்னு எனக்கு தெரியும். நீ அவங்களுக்கு ஒரே பொண்ணு வேற. ஆனால் அவங்க போட்ட எதுவுமே நீ வச்சுக்கலையம்மா. హలో అమ్మాయి జ్యోతి గారు, మీరు బాగున్నారా? யோ ராம்நாதா, உனக்கு தான் தமிழ் தெரியும்ல, தமிழே பேசியா. என்ன விஷயம்? அமௌண்ட் சொன்ன மாதிரி அக்கவுண்ட்ல கிரெடிட் ஆகலையே. முதல்ல என் அப்பா அம்மா எப்படி இருக்காங்கன்னு சொல்லு. உங்க அம்மா தான் கொஞ்சம் முரண்டு பண்ணுது. உங்க அப்பா ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்பப்போ ஊத்தி விட்டா சைலண்டா இருக்கிறாரு. அவருக்கு ஆந்திரா சாருக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. உங்க அம்மா உன்னை திட்டணும்னு துடிக்குது. போன தரட்டுமா? வேண்டாம் வேண்டாம், நான் இங்க ஒரு முக்கியமான வேலையில இருக்கேன்.
அந்த வேலைக்கு இவங்க 2 பேரும் இடைஞ்சலா இருப்பாங்கன்னு தான் அவங்கள திருப்பதிக்கே டூருக்கு அனுப்புனேன். ஆக்சுவலா என்னைக்கு திருப்பதி மலையில இருந்து பஸ் கவுந்து மலையில உருண்டுதுன்னு பேப்பர்ல நியூஸ் வந்ததோ அதுக்கு அடுத்த நாள் தான் என் அப்பா அம்மாவே நான் திருப்பதிக்கு அனுப்புனேன். அங்க வந்தவங்கள உன்னை வச்சு தூக்க சொன்னேன். 2 நாள் கழிச்சு அவங்க திருப்பதி மலையில இருந்து பஸ் விழுந்ததுல செத்துட்டாங்கன்னு டிராமா பண்ண. அதுக்கு ஆதாரமா பேப்பரை காட்டினேன். இங்க யாரும் பெருசா ஒன்னும் தேதி வித்தியாசத்தெல்லாம் கவனிக்கல. நீ பெரிய கில்லாடி ஜோதி. ஆமா, உன் திட்டம்லாம் என்ன? ஏன் இப்படி பெத்த அம்மா அப்பாவெல்லாம் அடிச்சு வச்சிருக்க? அதெல்லாம் உனக்கு எதுக்கு? உனக்கு தான் அக்கவுண்ட்ல அமௌண்ட் விழுதுல, நீ அவங்கள ஒழுங்கா கவனிச்சுக்கோ, அவ்வளவுதான். அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் ஜோதி. சரி, நான் வச்சிடுறேன். சரி. ஏய், நான் சவுண்ட் விடுற அவள்தான் பாத்துக்கா. ஓவரா சவுண்ட் போது லைட்டா அடி வாசி. எனக்கு சொந்த வீடு இருக்கிறதுனால தானே என்னை இங்க அனுப்பலான்னு துடிக்கிற ராஜா. இதுக்கு ஒரு வழி பண்றேன். இது நடக்கணும். இதுல இருக்கிற மாதிரியே நடக்கணும். நிச்சயமா நடக்கும். இன்னைக்கு இது கற்பனையா கம்ப்யூட்டர் கிராபிக்ஸ்ல பண்ண படமா இருக்கலாம். ஆனா இந்த போட்டோ கூடிய சீக்கிரம் நிஜமாகும்.
பாருங்களேன். இது வந்து ஓஎம்ஆர் ரோடு, ஓகேவா? இங்கே பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் காலேஜ் ஹோட்டல்லாம் இருக்கிற இடம். இதுக்கு ஆப்போசிட்ல இந்த ஏரியா ஃபுல்லா 2 ஏக்கர் இருக்கும். வெறும் 2 சீக்கு வருது. ஓ அப்படியா? ஓஎம்ஆர்ல இந்த காலத்துல இவ்வளோ சீப்பாலாம் இடம் கிடைக்குதா? ஆஹா, ஏதோ மேட்ரு. உண்மையான தகவல் தானே அது? உண்மையான தகவல் தான் மாமா. மாமா, இந்த இடம் இருக்குல்ல, ஈசிஆர்ல பிரைம் பீஸ் இது. சரிப்பட்டு வராது. மாமா வாங்க உள்ள. உள்ள வாங்க ஃபர்ஸ்ட். டேய், நான் நண்பனையே எதிரியா பார்க்கிறவன் என்கிட்ட இருந்து தப்பிக்க முடியுமாடா? ஏதோ பிரைம் ப்ராப்பர்ட்டி வாங்க பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க. அது என்னன்னு எனக்கு தெரியணும், கண்டுபிடிக்கிறேன். என்னப்பா சங்கர், பாஸ்கரை பார்த்தது என்ன உள்ள கூட்டிட்டு வந்துட்ட? இல்ல மாமா, ஏற்கனவே ஒரு ப்ராப்பர்ட்டி நம்ம வாங்குறதா இருந்துச்சா, அது நம்ம கையை விட்டு ரேகா கிட்ட எப்படி போச்சு? இவன் போட்டு விட்டதுனால தானே. அதனால இந்த ப்ராப்பர்ட்டியை பத்தி நம்ம பேசணும்னா திரும்ப போட்டு விட்டு நல்ல பேர் வாங்கிடுவோம். அதனாலதான் பயப்புள்ளைய நம்ம ரகசியத்தை கண்டுபிடிச்சிச்சிங்களே. அதனாலயா? ஆமா மாமா, இப்போ நமக்கு ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டி வந்திருக்கு. இதை நம்ம வாங்க போறோம்னு தெரிஞ்சுச்சுன்னா நேரா ரேகா கிட்ட போய் சொல்லுவான். நமக்கு முன்னாடி ரேகா போய் வாங்கிடுவா. அவகிட்ட இவன் நல்ல பேர் வாங்கிடுவா. நம்ம மூக்கு உடஞ்சு நிக்கணும். அதனாலதான். கண்டிப்பா. என்னப்பா நீ அவனை வெரி குட்னு பாராட்டி செல்லெல்லாம் பிரசன்ட் பண்ண, இப்ப என்ன நான் இப்படி பேசுற? அது இல்ல மாமா, அவனுக்கு ஒரு நல்ல வேலை கிடைச்சிருக்கு. அதை அவன் அப்படியே ரன் பண்ணட்டுமே, யூஸா இருக்கட்டுமே ஒரு போன் வாங்கி கொடுத்தேன். அதுவும் இதுவும் ஒன்னா மாமா? இது பிசினஸ். பிசினஸ்ல நம்ம தான் ஜெயிக்கணும். என்ன சொல்றீங்க மாமா? நறுக்கிற வரைக்கும் அதெல்லாம் விட்டுருவனாடா. உங்களை நான் ஜெயிக்க விட்டுருவனாடா. அப்புறம் எதுக்கு நம்ம வெயிட் பண்ணோம்? உடனே போய் அந்த ஓயமாரத்தை முடிச்சிடலாம். அப்படி வாங்க முடியாது மாமா, அங்கதான் ஒரு சிக்கல் இருக்கு. இன்னும் 48 மணி நேரத்துக்கு திதிகண்டாந்த தோஷம்னு ஒண்ணு இருக்கு. அந்த தோஷ நேரத்துல எந்த பொருளையும் வாங்கவும் கூடாது, விற்கவும் கூடாது. அப்படி வாங்கணும் வித்தோன்னு வைங்க, வீடு வாசல் நிலம் புலம் எல்லாத்தையும் வித்து ஒழிச்சிட்டு நடு தெருவுக்கு போற மாதிரி ஆயிடும். ஐயோ, என்னப்பா நீ படிச்சவன் தானே, முட்டாளா? இதெல்லாம் எப்படி நம்பிட்டு இருக்க? இல்ல மாமா, என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தர் ஜோசியரா இருக்காரு. என் ஃப்ரெண்டு தான் அவர்கிட்ட இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சாரு. இதுக்கு முன்னாடி ஒரு லேண்ட் நம்ம கை விட்டு போச்சு இல்ல, அதை வாங்குறதுக்கு முன்னாடி அந்த ஜோசியர்கிட்ட நாங்க போனோம். போய் இந்த மாதிரி ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்க போறோம்னு சொன்னோம். அவரு சொன்னாரு, இந்த ப்ராப்பர்ட்டியை வாங்காதீங்க, இந்த ப்ராப்பர்ட்டி நியாயமா ஒரு லேடி கிட்ட தான் போகுதுன்னு சொன்னாரு. நான் பயங்கரமா கிண்டல் அடிச்சுட்டு, அட போங்க சார், ஏற்கனவே அட்வான்ஸ் கொடுத்து வச்சிருக்கேன், எப்படி ப்ராப்பர்ட்டி என்னை விட்டு போவோம் அப்படின்னு கேட்டேன். கடைசியில பாருங்க, அந்த ஜோசியர் சொன்ன மாதிரியே அந்த ப்ராப்பர்ட்டி ரேகா கிட்ட போயிடுச்சு. அட போங்க சார், ஏற்கனவே அட்வான்ஸ் கொடுத்து வச்சிருக்கேன், எப்படி ப்ராப்பர்ட்டி என்னை விட்டு போவோம் அப்படின்னு கேட்டேன். கடைசியில பாருங்க, அந்த ஜோசியர் சொன்ன மாதிரியே அந்த ப்ராப்பர்ட்டி ரேகா கிட்ட போயிடுச்சு. என்ன பண்ணி சொல்ற? எனக்கு இதெல்லாம் ஆச்சரியமா இருக்குப்பா. ஆமா மாமா, இன்னைக்கு காலையில தான் என் ஃப்ரெண்டோட ஜோசியர்கிட்ட போன்ல பேசினேன்.
அவர் தான் அந்த திதி கண்ட அந்த தோஷத்துல யம முகூர்த்தம் விஷ முகூர்த்தம் இதெல்லாம் பத்தி டீட்டெயிலா சொன்னாரு. இத பத்தி பெரிய ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்களாமே. என்னப்பா நீ எம்ம முகூர்த்தம் விஷ முகூர்த்தம் திதி கண்டாந்த தோஷம்னுட்டு இதெல்லாம் நான் கேள்விப்பட்டதே இல்லையாப்பா. நாம கேள்விப்பட்டது இல்லையே. லேட்டஸ்ட் அதை கண்டுபிடிச்சிருப்பானுங்களோ இருக்கும். கண்டம்னா கழுத்து, அந்தம்னா முடிவு. இந்த ராசி மண்டலத்தை சந்திரன் சுத்தி வரும்போது 2-3 பாயிண்ட் இருக்கா, உஷ்ண கடிகை விஷ கடிகைன்னு. இந்த டைம்ல தான் நம்ம எந்த ஒர்க் ஆகுது செஞ்சோம்னா அப்படியே ஆப்போசிட் ரியாக்ஷன் நடக்குமா, அதாவது நமக்கு ஃபுல்லா பாதிப்பு வருமா. அதை ஏன் கேக்குறீங்க? உலகத்துல எவ்வளவு பெரிய தப்பு நடந்தாலும் நம்ம கழுத்துக்கு தான் பாதிப்பு வரும்னா பாத்துங்களேன். நிஜமாவா? ஆமா மாமா, அந்த திதிகாண்ட தோஷம்னு இருக்குல்ல, அதுக்கு 48 மணி நேரம் வீரியமா. அந்த நேரத்துல நம்ம ஏதாவது செஞ்சோம்னா சர்வநாசம் குலநாசனம் பாத்துங்களேன். அடக்கடவுளே. அது மட்டும் இல்ல மாமா, ட்வின் டவர்ஸ் இடிஞ்சது இல்ல, ரஷ்யாவில் அணுவுல வெடிச்சது இல்ல, நம்ம இந்தியாவில கூட ஒரு பிளைட் கடல்ல முழுகுனுச்சுல, இது எல்லாமே திதிகண்ட அந்த தோஷத்துல நடந்தது தானா. இத பத்தி ஒரு பெரிய ஆராய்ச்சி நடந்துட்டு இருக்கு மாமா. மாமா அது மட்டும் இல்ல, அமெரிக்காரன் நிரோஷா மேல குண்டு போட்டான்ல. நிரோஷா இல்லப்பா, அது ஹிரோஷிமா நாகசாகி. சாரி மாமா, டங்கு ஸ்லிப் ஆயிடுச்சு. அப்புறம் அமெரிக்காரன் ஜப்பான்காரன் மேல குண்டு போட்டது, இந்த டைட்டானிக் கப்பல் தண்ணிக்குள்ள முழுகினது, இது எல்லாமே அந்த திதி கண்ட அந்த தோஷத்துல தான். அட்டேங்கப்பா, இவ்வளவு மோசமான டைம். ஆமா, அந்த 48 மணி நேரத்துல நீங்க ஏதாவது ஒரு பொருளை வாங்குனீங்க, நடுத்தருல ஓட்டையாண்டியே நின்னுடுவீங்க. சரிப்பா, இதுக்கு எதுக்கு பாஸ்கரை பார்த்தோன்னா என்ன உள்ள கூட்டு வந்தா அங்கே வச்சே சொல்லிருக்கலாமே. மாமா இங்கதான் நீங்க கவனிக்கணும். ரேகா யாரு? நம்ம தொழில் எதிரி. அவ இன்னும் 48 மணி நேரத்துக்குள்ள ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்க போறாளாம். ஐயோ, அப்ப அவங்க நிலைமைனா அந்த நேரத்துக்கு வாங்கினா என்னத்துக்கு ஆகுறது? எல்லாத்தையும் இழந்துட்டு நடு ரோட்டுக்கு வர வேண்டியதுதான். என்ன பொறுத்த வரைக்கும் அவ இன்னும் 48 மணி நேரத்துக்குள்ள ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கியே ஆகணும். அட பாவிகளா, ரேகாவை கவுக்குறதுக்கு இப்படி ஒரு பிளான் போடுறீங்களா? நான் விட மாட்டேன். ஏம்பா, என்னப்பா இது? என்னதான் இருந்தாலும் அவன் தம்பி பொண்டாட்டி, அவ அழியறதுக்கு நாமளே காரணமா இருக்கலாமா? நான் அழியணும்னு அவன் நினைச்சல மாமா, நான் எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பேன், எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பேன். அவ அழியணும், நடுத்தருவுக்கு வரணும், அதனால அந்த ப்ராப்பர்ட்டியை அவ வாங்கணும். ஏன்பா இப்படிலாம் பேசுற? ஆமா மாமா, அவதான் நான் சொன்னா, பிசினஸ் வந்துட்டா அண்ணன் தம்பி சொந்தக்காரன் பந்தக்காரன் எவனும் கிடையாதுன்னு சொன்னால, அதனாலதான் நானும் அப்படி சொல்றேன். அவ அப்படி சொல்லலாம்ப்பா, அதுக்காக நாமளும் அப்படி நடந்துக்க முடியுமா? அவளுக்கு நமக்கு என்ன வித்தியாசம் இருக்கு? நாம நேர்மையான வழியில் ஜெயிச்சு காட்டுவோம். இப்ப நீங்க எங்கிட்ட வேலை பாக்குறீங்களா இல்ல அவகிட்ட வேலை பாக்குறீங்களா? என்ன சங்கர் பேசுற? பின்ன அவளுக்கு சப்போர்ட்டா பேசிட்டு இருக்கீங்க, அப்ப எனக்கு துரோகம் பண்றீங்கன்னு தானே அர்த்தம். வேணாம் சங்கர், இந்த மாதிரிலாம் பேசணும் கோவம் வந்துன்னு சொல்லிட்டேன். அப்போ நம்ம கம்பெனிக்கு நீங்க விசுவாசமா இருப்பீங்களா? ஓ, என் விசுவாசத்து மேலே ஒரு சந்தேகம் வந்துருச்சா? என்ன பண்ணணும் சொல்லுனா? உங்க விசுவாசத்தை நிரூபிங்க. எப்படி? அவ இன்னும் 48 மணி நேரத்துக்குள்ள அந்த திதிகாண்ட அந்த தோஷத்துல ஒரு இடம் வாங்க போறாளாம். அதை வாங்க கூடாதுன்னு நீங்க ரேகாவுக்கோ பாஸ்கருக்கோ போன் பண்ணி சொல்லக்கூடாது. அப்படி சொல்லிட்டீங்கன்னா அந்த இடத்த வாங்க மாட்டா, நல்ல செட்ல பணக்காரி ஆயிடுவா. அப்படி அந்த இடத்த வாங்கினான்னு வைங்க, எல்லாத்தையும் இழந்து நடு ரோட்டுக்கு வந்துருவா. அதுதான் நமக்கு வேணும். எனக்கு வேற வழி தெரியல சங்கர், நீ என் விசுவாசத்தை நிரூபிக்க வேற சொல்லிட்ட. நிரூபிச்சு காட்டுறேன். ரேகா எப்படி போனா எனக்கு என்ன? அவ போய் அந்த இடத்த வாங்கணும், அதை வாங்கி கொடுத்ததுக்காக அவ மேல சந்தேகப்படணும், இவனும் நாசமா போகணும். என்ன விடு, இது போதுமா? இது போதும் மாமா. அட பாவிகளா, இப்படி உசுரோட குழி தோண்டி புதைக்க பாக்குறீங்களே. இப்பவே போறேன், ரேகா கிட்ட சொல்றேன். 48 மணி நேரத்துக்கு தாத்தாவோட வீட்டை வாங்க கூடாதுன்னு சொல்றேன். தோஷம் பேரு வேற மறந்துடும் போல இருக்கே. திதி திதி கண்டாந்திர தோஷம், திதி கண்டாந்திர தோஷம், திதி கண்டாந்திர தோஷம், திதி கண்டாந்திர தோஷம். தேங்க்ஸ் அத்தை. ரேகா, உன் தாத்தா வாழ்ந்த வீட்டை இன்னைக்கு நீ வாங்க போற. அவ்வளவு பெரிய வீடு இத்தனை நாள் லீஸ்ல இருக்குன்னு சொன்னது என்னால நம்பவே முடியலமா. ஆமா அத்தை, தாத்தா வீடு நான் கூட சொந்த வீடுன்னு தான் நினைச்சேன். தாத்தா நிறைய விஷயத்தை என்கிட்ட இருந்து மறைச்சிருக்காரு அத்தை. ஏன் அவருக்கு ஒரு தம்பி இருக்கிற விஷயத்தை கூட என்கிட்ட மறைச்சிட்டாரு. அதை விடவா இது பெரிய விஷயம். அந்த வீட்டை சுந்தர்லிங்க பேர்ல ஒரு அறக்கட்டளை ஆரம்பிச்சு கஷ்டப்படுற ஜனங்களுக்கு மருத்துவ செலவு, ஏழைங்களுக்கு படிப்பு செலவுன்னு நீ செய்ய போறத சொல்றப்போ
எனக்கு மனசுக்கு சந்தோஷமா இருக்குமா. எவ்வளவு ஆறுதலா இருக்கு தெரியுமா. அதுக்கெல்லாம் நேரம் வரணும் அத்தை. ஒரு விஷயம் மட்டும் நல்லா புரியுதுமா. ஒருத்தருக்கு உதவி பண்றதுக்கும் நல்ல காரியம் பண்றதுக்கும் பணங்கிறது 2ஆம் பட்சம்தான். முதல்ல உதவி செய்யற மனப்பான்மை வரணும். அதான் முதல் கட்டம். உன் தாத்தா கிட்ட கோடி கோடியா பணம் இருந்தும் ஒரு நாளாவது ஏழைகளுக்கு உதவி பண்ணணும்னு தோணுச்சா? ஆனா உனக்கு சொடக்கு போட்ட மாதிரி தோணுச்சே. அந்த விஷயத்துல ரேகா நீ ரொம்ப கிரேட்மா. சரி சரி ரகு, ரொம்ப ஐஸ் வைக்காத. டைம் ஆயிடுச்சு. முதல்ல பாஸ்கருக்கு ஃபோன் பண்ணி அந்த லீஸ் மேட்டர் என்னாச்சுன்னு கேளு. குட் மார்னிங் ரேகா.